தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தீமைகளும் தீயவர்களும் நிறைந்த சூழலில் ஒளியாக உதித்து தீமைகளுக்கு எதிராக மாபெரும் இறைவாக்கினராக இயேசு தனது பணியை தொடர்கிறார். இயேசுவின் பெயருக்கும் அவரது வார்த்தைகளுக்கும் தீய ஆவிகள் நடுங்கி அடிபணிகின்றன என்கிறது இன்றைய வழிபாடு. அத்தகைய மாபெரும் இறைவாக்கினரான நம் ஆண்டவர் இயேசுவின் ஆற்றல்மிகு பெயரையும் இறைவார்த்தைகளையும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது உடனிருப்பையும் வெளிப்படுத்தும் நற்கருணையின் துணை கொண்டு நமது வாழ்வில் காணப்படும் தீமைகளை களைய ஆற்றல் வேண்டி இணைவோம் இவ்வழிபாட்டில். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சந்திரா என்பவரது 1வது ஆண்டு நினைவு பலியாக கிறிஸ்துவில் மரித்த லாசர், தாயம்மாள், லூர்து, இருதயம், அமல புஷ்பம், அந்தோணி யாகப்பன், சார்லஸ், வில்லா, பவுலஸ் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கிறிஸ்துவில் மரித்த சேந்தமரம் விசுவாசம், சௌரியம்மாள் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக கிறிஸ்துவில் மரித்த சேந்தமரம் திபூசியூஸ் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். நாமும் இத்திருப்பலியிலே ஆண்டவரது பேராற்றலுக்காக, பெரும் அருளுக்காக சிறப்பான முறையிலே ஜெபிப்போம். ஞாயிறு பலி ஆண்டவரது அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவாம், உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. மன்றாடுவமாக. இதய அமைதியை இறைவாம், வழக்கம் போல் ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கிற தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். வெள்ளப்பெருக்கிலிருந்து மீட்கப்பட்ட நோவாவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 8 முதல் 15 முடிய. கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது: இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிரினங்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல். ஆண்டவரது உடன்படிக்கை கடைப்பிடிப்போர் பாதைகள் உண்மையானது. ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைப்பிடிப்போர் பாதைகள் உண்மையானது. ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைப்பிடிப்போர் பாதைகள் உண்மையானது. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்யும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தியருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைப்பிடிப்போர் பாதைகள் உண்மையானது. ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைப்பிடிப்போர் பாதைகள் உண்மையானது. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைப்பிடிப்போர் பாதைகள் உண்மையானது. ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைப்பிடிப்போர் பாதைகள் உண்மையானது. ஆண்டவரே நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைப்பிடிப்போர் பாதைகள் உண்மையானது. ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைப்பிடிப்போர் பாதைகள் உண்மையானது. இரண்டாம் வாசகம். முன்னுரை. திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளம் வெறுமன சான்று முறையில் நம்மை தூய்மையாக்கும் ஒன்றல்ல,
மாறாக அது நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுகின்றது. நமது மீட்பையும் உயிர்த்தெழுதலையும் நமக்கு உரிமை உடையதாக்குகிறது. இவ்வாறு திருமுழுக்கு அடையாளத்தின் உன்னதத்தை எடுத்துச் சொல்லும் புனித பேதுருவின் வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்று எழுந்தார். அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது அந்த 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பு அளிக்கிறது. அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 1வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவ காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை பயணத்தை ஆரம்பிப்பதா வேண்டாமா என்று நாம் சிந்தித்தோம். பயணம் தொடங்குவதாக இருந்தால் ஆண்டவர் வாழ்வையும் சாவையும் உன் முன்னால் வைத்துள்ளார். ஆகவே நீ வாழ்வை தேர்ந்து கொள்ளுகிறாயா அல்லது சாவின் விதிமுறைகளை தேர்ந்து கொள்ளுகிறாயா என்பதை குறித்து கவனமாக இரு என்று தியானித்தோம். இதற்கு மோயிசன் எவ்வாறு ஒரு உதாரணம் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்று நாம் சிந்தித்தோம். அப்படி பயணத்தை தொடங்கிவிட்டால் இதோ நம்முடைய எண்ணங்கள், தத்துவங்கள், சிந்தனைகள், நாம் வைத்திருக்கிற தலைப்புகள் சரிதானா என்று அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தியானித்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களில் நாம் நிற்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, 40 நாட்களும் இப்படி ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ச்சியாக நாம் படித்து கொண்டே வந்தோம் என்றால், தியானித்து கொண்டே வந்தோம் என்றால், இறுதி நாளில் இயேசு உயிர்த்தெழுகிற பொழுது நாமும் உயிர்த்தெழுந்து விடுவோம். அதில் மாற்றொன்றும் இல்லை. அப்படி பார்க்கிற பொழுது இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான செய்தி, இயேசுவே நீர் யார்? இந்த காரியங்களை எங்களுக்கு சொல்லித் தருவதற்கு, வாழும் முறையை எங்களுக்கு கற்றுத்தருவதற்கு நீர் யார், உமக்கு என்ன தெரியும் என்று கேட்டால், ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஆண்டவர் இயேசு நமக்கு அழகாக சொல்லுகிறார், என் அன்பு மகனே மகளே, உன்னை போல் உனக்கு ஏற்பட்ட எல்லா சோதனைகளைப் போல், உனக்கு ஏற்பட்ட எல்லா அவமானங்களையும் போல், உனக்கு தாங்குவதற்காக அனுப்பப்பட்ட எல்லா விதமான தூய்மைகளையும் துன்பங்களையும் போல் நானும் சந்தித்தேன். சாத்தான் உன்னை மட்டும் சோதிக்கவில்லை, இதோ என்னையும் சோதித்தான். சாத்தானின் கொடுமை உன்னை மட்டும் அணுகவில்லை, என்னையும் அணுகியது. ஆனால் அவற்றில் நான் எப்படி செயல்பட்டு கொண்டேன், விழிப்போடு இருந்தேன். ஆகவே அனுபவித்த நான் இதோ சிலுவையை, முள்முடியை, இதோ சிலுவையின் பாதையை, நண்பனால் காட்டி கொடுக்கப்படுகின்ற தன்மையை, உடனிருந்தவர்களெல்லாம் கைவிட்டு ஓடிப்போன நிலையை நான் அனுபவித்திருக்கிறேன். அதுவும் உன்னை போல் தனியாக அல்ல, ஏதோ ஒரு சுவருக்குள் அல்லது வீட்டுக்குள் அல்ல. எருசலேம் என்கிற நகரத்தில் இதோ பாஸ்கா விழா கொண்டாடுவதற்காக பெரும் கூட்டமாக, அறிந்தவர்களும் அறியாதவர்களும், தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும், நான் பார்த்தவர்களும் பார்க்காதவர்களும், என்னை பற்றி கேள்விப்பட்டவர்களும் கேள்விப்படாதவர்களும் என்று பெருங்கூட்டம். அப்படிப்பட்ட இடத்திலே எனக்கு நடந்த காரியங்கள் நீ அறிவாயா? ஆகவே உனக்கு சொல்லுவதற்கு, உன் வாழ்வை நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்வதற்கு என்னுடைய வாழ்வின் பயணம் எனக்கு உதவி செய்கிறது. இதைத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முதல் நாளில் தன்னுடைய தகுதியாக அவர் சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் இரண்டாவது வாசகத்திலும் இதோ நற்செய்தி வாசகத்திலும் நாம் வாசிக்கின்றோம். நற்செய்தி வாசகத்திலே இயேசு பாலைவனத்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கே 40 நாள் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். தூய ஆவியானவர் அனுப்பியிருந்தார். பிரியமானவர்களே, பயிற்சி பெறாத எந்த மனிதனும் முதிர்ச்சி பெற முடியாது. வாழ்வில் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்று முன்னோர்கள் சும்மா சொல்லவில்லை. ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் செய்து பார்க்கிற பொழுது, மீண்டும் மீண்டும் முட்டி பார்க்கிற பொழுதுதான் அதற்கான வழி கண்டுபிடிக்கப்படும். இல்லை என்றால் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதற்கு உட்படுகிறார், உடன்படுகிறார். ஏன்? அவருக்கு இருக்கிற ஞானத்திற்கு, அறிவிற்கு. அவர் வந்த ஒரு வாரத்திலேயே இதோ இந்த மீட்பின் சிலுவையை சுமக்க முடியுமா, முடியாதா? நிச்சயமாக. ஆனால் வாழ்வின் தன்மை அப்படி அல்ல. இன்றைக்கு விதை போட்டால் நாளைக்கே பழம் பாழுக்காது. எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கென்று ப்ராசஸ், அதற்கென்று சில வழிமுறைகள், நெறிமுறைகள் இருக்கிறது. அவற்றை தாண்டத்தான் வேண்டும். அவற்றின் முதல் படி, நீங்கள் உங்களை சோதனைக்கு உட்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? உங்களை நீங்கள் பரிசோதித்து பார்ப்பதற்கு, நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன், உண்மையிலேயே இந்த தகுதி எனக்கு இருக்கிறதா,
இந்த தவக்காலத்திலே நான் நிலைத்து நிற்பேனா, நிலைத்து நிற்க மாட்டேனா? நான் எடுக்கிற சில முடிவுகளில், நான் செய்கின்ற சில செயல்களில் இதோ உறுதியோடு கடைசி வரை நிற்பேனா, இடையிலேயே விழுந்து விடுவேனா என்பதை முதலில் நாம் நம்மையே ஆய்வு செய்ய வேண்டும். போதிப்பது இரண்டாவது, பிறருக்கு சொல்லுவது இரண்டாவது. 40 நாள் இயேசு பாலைவனத்திலே உண்ணா நோன்பிருந்து தன்னையே தியானித்து தன்னையே சிந்தித்து, இந்த பொது வாழ்க்கை நமக்கு தேவைதானா? இதோ இந்த மக்களுக்காக சிலுவை சுமக்க வேண்டும் என்பது நமக்கு தேவைதானா? நம்மால் முடிகின்ற காரியம்தானா? இதை செய்ய வேண்டும் தானா என்பதெல்லாம் அவருக்குள் எழுகிறது. அப்படி ஒருவேளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும், என்னை எப்படி தயாரிக்க வேண்டும்? 40 நாள் உண்ணா நோன்பு. ஏனெனில் இறுதியிலே கல்வாரி மலையை நோக்கி போகிற பொழுது இறுதி ரா உணவிற்கு பிறகு 2 நாட்கள் முழுமையாக துன்பமும் துயரமும் அடியும் வேதனையும் பசியும் தாகமும் வரப்போகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் எப்படி நடந்து கொள்வேன்? அப்படிப்பட்ட நேரத்தில் நான் எப்படி இருப்பேன்? என்னுடைய சிந்தனை சமநிலையில் இருக்குமா? என்னுடைய உணர்வுகள் தடம் புரளாமல் இருக்குமா? அல்லது நான் சோர்ந்து விழுந்து விடுவேனா? நான் சோர்ந்து விடாமல் இருப்பேனா இல்லையா? எனக்கு முடியுமா? அது மட்டுமல்ல, இந்த மக்கள் அதற்கு தகுதியானவர்கள் தானா? நான் போகிற பொழுது எல்லோரும் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? நல்லதைத்தான் கொண்டு போகிறேனே, நல்லதை கொண்டு போகிற என்னை இதோ சிகப்பு கம்பளம் விரித்து வாருங்கள், நீங்கள் சொல்லுகிற செய்தி நல்லதாய் இருக்கிறது என்று சொல்ல போகிறார்களா? கல்லால் எரிய போகிறார்களா? ஏனெனில் இதோ திருமுழுக்கு யோவான் கொல்லப்பட்டார். கடைசியாக இயேசுனுடைய இந்த தியானத்தின் உச்சம், இயேசு எந்த நேரத்தில் மலர்ந்து வருகிறார்? திருமுழுக்கு யோவான் கொல்லப்பட்டவுடன் என்ன செய்திருக்க வேண்டும்? இவர் ஓடி இருக்க வேண்டும், ஓடி ஒளிந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு இதோ காலம் நெருங்கிவிட்டது. திருமுழுக்கு யோவானுக்கு இன்று நடந்த இதே அநீதி நாளை உனக்கும் உன் சந்ததிக்கும் நடைபெறும். இது தீமையின் பூமி. சுற்றி இருப்பவர்கள் அநீதியும் அக்கிரமும் செய்கிறார்கள். அப்படி என்றால் ஓடி ஒளிவதா? இல்லை. அதற்கு எதிராக குரல் கொடுக்க, என் உயிரை கொடுக்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தெரியாமல் ஒன்று மாட்டிக்கொள்ளவில்லை. பலர் சில சமயம் சொல்லுவார்கள், விவாதிக்க வேண்டும் என்பதற்காக நாம் தியானம் கொடுக்க போகிற பொழுது, ஃபாதர் இயேசுநாதர் வேணும்னே போய் சிலுவையில் சாகிறார அப்படின்னா ஏறக்குறைய அது தற்கொலை தானே? அதாவது தன்னை கொல்ல போகிறார்கள் என்று தெரிகிறது. எருசலேமிலே சீடர்கள் எச்சரிக்கை கொடுக்கிறார்கள், வேண்டாம், எருசலேமுக்கு போக வேண்டாம், உம்மை அங்கே கொலை செய்ய தேடுகிறார்கள் என்று. அதற்கு பிறகும் துணிந்து போனார் என்று சொன்னால் இது தற்கொலை இல்லையா? ஏன், அவர் தன்னை காப்பாற்றி இருக்க வேண்டியது தானே. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அப்படி தெரியாமல் சுற்றி இருப்பவர்கள் ஏதோ செய்வார்கள், தீமை செய்வார்கள் என்று அறியாமல் ஆண்டவர் இயேசு இந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை. இறுதி இலக்கு தன்னுடைய மரணமாக இருந்தாலும், தன்னுடைய உயிரை கொடுத்தாலும், தமக்கு பின்னே லட்சாதி லட்ச கோடானி கோண இறை மக்கள் தன்னுடைய சிந்தனையை சுமந்தவர்களாக, தன்னுடைய இரத்தத்திலிருந்து பிறக்கின்ற வித்துக்களாக, இரத்தத்தின் விளை நிலங்களாக இந்த அன்பு குழந்தைகள் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையினால் வாழ்ந்தார். ஆகவே அவர் சொல்ல விரும்பிய செய்தி ஒன்றுதான், என் அன்பு மகனே மகளே, நீ என்பது வெறும் உடல் அல்ல. இந்த உடலின் மரணத்தை தான் மரணம் என்று நினைக்கிறாய் என்று சொன்னால், யோவான் நற்செய்தியிலே சொல்லுகிறார், இதோ என்னை நம்புகிறவன் இறந்தாலும் வாழ்வான். அப்ப மரணம் என்பது உடலில் இருக்கிறது என்பதை ஆண்டவர் மறுக்கவில்லை. உடல் மரணம் வரத்தான் செய்யும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றில்லை என்றால் நாளை, நாளை இல்லை என்றால் நாளை மறுநாள். 50 வயது இல்லையா, 500 வயது, 500 வயது இல்லையா, 5000 வயது, செத்துத்தானே ஆக வேண்டும். இந்த உடல் என்பது டீகம்போஸ், சேர்க்கப்பட்ட இந்த உடல் என்பது இதோ கலைந்து விடத்தானே வேண்டும், அதில் மாற்றம் ஒன்றும் இல்லையே. அப்படி என்றால் இந்த உடம்பு மட்டுமா? எனவேதான் இயேசு தன்னுடைய 33 வயதிலேயே சிலுவையை சுமந்து உயிரை கொடுக்கிறார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இல்லை என்றால் என்ன சொல்லி விடுவார்கள்? ஒரு 70 வயது 90 வயது என்றால் அவருக்கு என்னப்பா, வாழ்ந்து முடித்த மனுஷன், நல்லா இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பார்த்த மனிதன், இப்போ செத்தா என்ன பெரியசா, இதில் என்ன தியாகம் இருக்கிறது? இதோ வாழுகிற மனிதர்கள், சிந்திக்கிற மனிதர்கள், குதர்க்கம் பேச விரும்புகிறவர்கள் எப்படியும் பேச முடியும். இயேசு மத்தி, சரியான
30 வயதிலிருந்து 33 வயது வரை போதிக்கிறார். 3 ஆண்டுகள் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிக்கிறார். இதுதான் பாதை, இதுதான் பயணம், இதுதான் வாழ்வு, இதுதான் இலக்கு, இப்படித்தான் இருக்க வேண்டும். நீ யாரையா சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு? இதோ நான் செய்து காட்டுகிறேன். சொன்னதை செய்து காட்டுவதற்கு செயலில் இறங்குதல். எனவே நம்முடைய இந்த அறிவு காலங்களை ஆண்டுகளாக கணக்கிடல் கூடாது. காலங்களை சாதனைகளாக கணக்கிட வேண்டும். உன் வயது என்ன என்று கேட்டால், நீ இந்த வாழ்க்கையின் எவ்வளவு உயர்ந்திருக்கிறாய், எவ்வளவு சாதித்திருக்கிறாய், எவ்வளவு நீ உன் இலக்கை நெருங்கிவிட்டாய் என்பதைத்தான் வயதாய் சொல்ல வேண்டுமே தவிர, இது ஆண்டுதோறும் இதோ வயது ஒன்று கூடிக்கொண்டே போகிறது, வருடம் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது, அதனால் என்னுடைய வயது இது என்று சொல்ல வேண்டியதில்லை. ஏனெனில் சில மனிதர்கள் பார்ப்பதற்கு 70-80 வயது மனிதர்களைப் போல் தெரிவார்கள். ஆனால் அவர்களோடு பேசினால் 15-16 வயது குழந்தையைப் போலத்தான் இருப்பார்கள். சொன்னதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒரு 16 வயதிலே 15 வயதிலே ஒருவருக்கு என்ன அறிவு இருக்குமோ, என்ன சிந்தனை இருக்குமோ, என்ன உணர்வு நிலை சமநிலை இருக்குமோ அப்படித்தான் இருப்பார்கள். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இப்போது கூட காலையில் விகே புதூரில் பூசை முடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். வழக்கமாக நமது ஊரில் கீழே கடைசியில் அந்த டேர்னிங்கில் அப்பப்போ சண்டை நடக்கும். ஏன்னா அது ஒரு முக்கு முடங்கி ஒரு லாரி கிழக்க இருந்து வருகிறது, ஒரு வண்டி 407 இந்த சைடில் இப்படி போகிறது. இது என்ன நடந்து விட்டது, 2 பேர் நிற்கிறார்கள், வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அவர்கள் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதை அடிக்கடி நான் பார்த்துருக்கிறேன். இந்த கீழே நிற்பாங்கல்ல வேடிக்கை பார்க்க வந்தவங்க, இவர்கள் யார் கட்சியில் சேருகிறார்கள் என்பதுதான் வேடிக்கையிலே சிறந்தது. ஏன்னா அவங்க 2 பேருமே பார்வையாளர்கள். ஆனால் 2 பேரும் பார்க்க வந்தவன் பார்க்க மட்டும் செய்ய மாட்டான், அவன் அங்கே பேசுவான். அதில் ஒரு 2 பேருக்கு பெரிய வாக்குவாதம் நடக்கு. இங்கே கீழே அவன் ஒருத்தன் சொல்கிறான், லாரி திமிரு பிடிச்சவன் எங்கே வந்து நிற்காமனு பாரு, ஏன் அவன் நின்றுருந்தா இந்த வண்டி போயிருக்குங்களா அப்படின்னு அவன் சொல்கிறான். இன்னொரு ஆள் சொல்கிறான், யோ இங்கே பாரு, இந்த கார் போகிறதுக்கு தான் தேவைக்கு இடம் இருக்குல்ல, அது போயிடலாம் தானே அப்படின்னு அவன் சொல்கிறான். இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்கு. அவங்க டிரைவர் 2 பேரும் மேலே இருந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பிறகு வண்டி வந்து விட்டது. இவன் போகிறான் இந்த காருக்காக இல்லையா, அந்த 407 வண்டி சின்ன வண்டிக்காக சத்தம் போட்ட ஆள் சொல்கிறான், கார் வச்சுருக்கவனுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். இவன் பெரிய வண்டி எனக்கு என்னன்னு வந்துட்டான், அவன் பள்ளத்துக்குள்ளே விட்டுட்டாமனா என்ன ஆகும், நானும் ஒரு வண்டி வச்சுருக்கேன் தெரியுமில்ல, நானும் போகிற இடத்துலலாம் என்ன கஷ்டம் அனுபவிக்கேன் தெரியுங்களா அப்படி நான் பாருங்க. கடைசியில் எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. சரி வழி கிடச்சிச்சுன்னு வந்துட்டோம். உங்கள்கிட்ட உடனே சொல்லிட்டேன். காரணம் என்ன தெரியுமா, அங்கே நியாயம் பேசவில்லை இந்த மனிதன். நானும் வண்டி வச்சுருக்கேன், சின்ன வண்டி, எத்தனை இடத்துல வண்டி ஓட்டுவேன். இந்த லாரிக்கார பயிலுக்கு இதே வேலை, இதே பொழப்பு, நம்ம மேலே ஏற்றுற மாதிரியே வருவான். அவன் திமிர் பிடிச்சி மேலனுக்கே வருவான். அதனால எங்கெங்கோ பட்ட அடி அனுபவம்லாம் இருக்குல்ல, எங்கேயோ பட்ட காயம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு இந்த இடத்துல ஒருத்தன் மாட்டினான், அதனால அவன்கிட்ட சண்டை போட்டேன், அவ்வளோதான். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு காரியத்தை பேசுகிற பொழுது, ஒரு காரியத்தில் நீதியும் நியாயமும் இருக்கிற பொழுது, எதை அடிப்படையாக கொண்டு, எவற்றை உள்ளே கொண்டு, என்ன சிந்தனைகளை உள்வாங்கி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, வயது கூடிக்கொண்டே போகலாம், ஆனால் அனுபவங்களின் அடிப்படையில் நாம் என்ன பாடம் கற்றுக்கொண்டோம், முதிர்ந்த மனநிலையை பெற்றுவிட்டோமா இல்லையா? இன்னும் சிறு பிள்ளைகளைப் போல சிறுபிள்ளைத்தனமாய் இதோ அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் ஆர்ப்பரித்து கொண்டும் இதோ சண்டையிட்டு கொண்டும் எதற்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்று தெரியாமலும் அறியாமலும் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது அறியாமையின் பருவம் இல்லையா? அது 5 வயது குழந்தையின் அறிவில்லையா? எனவே அறியாமையிலிருந்து அறிவை நோக்கி நகர்தல் என்பது மனம் மாற்றத்தினுடைய முதல் படி. எனவே இயேசு அறிந்தவராய் தெளிந்தவராய், இதுதான் முதல் வாசகமும் 2வது வாசகத்திலையும். குறிப்பாக நோவாவின் காலத்தில் இதோ வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த காலத்தில் நோவா அவ்வளோ பெரிய பேழை வைத்திருந்தார் இல்லைங்களா, அவ்வளோ பெரிய பேழை கட்டுவதற்கு ஏறக்குறைய 14 ஆண்டுகள் ஆயிற்று என்று சொல்லுகிறார்கள். அது என்ன 14 வருஷம் ஏறக்குறையன்னா, நோவா மட்டும் பேழையில் ஏறலை. இதோ இன்றைய 2வது வாசகத்தில் பேதுரு சொல்லுகிறார், நோவாவின் குடும்பத்தினர் 8 பேர், பிறகு அவரோடு உள்ள உறவுகள், அது மட்டுமல்ல, இதோ அங்கிருந்த விலங்குகள், பறவைகள், அவைகள் எல்லாம் தங்குவதற்கு இடம், அது மட்டுமல்ல அவற்றிற்கு உணவு சேகரிக்க வேண்டும்.
எல்லாம் ஏறக்குறைய 40 நாட்கள் மழை பெய்யும், நீ வெளியே வர முடியாது, வெள்ளம் வடிவதற்கு சில நாட்கள் ஆகும், ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அந்த காலம் யோசித்து பாருங்கள். நோவா 14 ஆண்டுகளாக இந்த பேழையை, டெக்னாலஜி இல்லாத காலத்திலே பெரிய வெள்ளம், இதோ பெரிய மழை, பெரிய புயல் எப்படி அடித்தாலும் கவிழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக கட்டி கொண்டிருக்கிறார். இதை மற்றவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. எல்லாரும் இதை பார்க்கிறார்கள், பார்த்தவர்கள் அறிவில் இது தட்டுப்படவில்லை. ஏனெனில் அவர்கள் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னமோ கிறுக்கு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏதோ முட்டாள்தனமா பேசி கொண்டிருக்கிறான். இதோ இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவிக்கிற பொழுதும் அதைத்தான் சொல்லுகிறார். நீ நம்பவில்லை என்று சொன்னால் உனக்கு மீட்பில்லை. ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது அதற்குள் தீமை இருக்கிறது என்றால் தீமையை விட்டு விலக வேண்டும் என்று நீ முதலில் முடிவு செய்ய வேண்டும். அறிவு சார்ந்து வாழ வேண்டும், அறிவை ஆயுதமாய் பயன்படுத்த வேண்டும். ஒரு காரியத்தை நான் ஆய்ந்து ஆராய்ந்து அதற்குள் இறங்குவேன். 40 நாட்கள் எண்ணுதல், உறுதியோடு எண்ணுதல், திடத்தோடு எண்ணுதல், எண்ணிய பிறகு அதிலே நான் செயல்பட்டு போவேன் என்கின்ற தீர்க்கமான தீர்மானம் வேண்டும். இதை ஆண்டவர் இதோ நோவாவின் காலத்திலேயே, பிரியமானவர்களை, இதற்கு எடுத்துக்காட்டு நோவாவை போல யோனாவையும் நீங்கள் பார்க்கலாம். நோவாவின் காலத்தில் யாரும் நம்பவில்லை, அழிந்து போனார்கள். ஆனால் யோனாவின் காலத்தில் யோனா போய் அறிவித்தார், இங்க பாருங்க, இதோ இந்த நகரம் அழிய போகிறது. அழிய போகிறது என்றவுடன் அரசன் முதல் கீழே இருந்த பிச்சைக்காரன் வரை, ஆண்டி வரை, பெரியவர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரை, ஏன் விலங்குகள், கால்நடைகள், ஆடு மாடுகள் கூட தண்ணீர் குடிக்கவில்லை. நோவாவின் காலத்திற்கும் யோனாவின் காலத்திற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நோவாவின் காலத்திலே இதோ இதை கண்டு மக்கள், தீமையை கண்டு மக்கள் அஞ்சவில்லை, தீமையை கண்டு மக்கள் மனம் மாறவில்லை. ஆனால் நோவாவின் காலத்திலே உண்மைதான், இது தீமைதான் என்று உடனே மனம் மாறினார்கள். அந்த மனம் மாற்றத்திலே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே நம்பிக்கை இருந்தது. மனமாற்றத்தின் முதல் படி நம்பிக்கை. நீ எதை நம்புகிறாயோ அதற்கு மாறிவிடுவாய். மனமாற்றம்னு சொன்னாலே நல்லது மட்டும் நினைக்காதங்க. சில ஆட்களுடைய மனமாற்றம் நல்லதிலிருந்து கெட்டதுக்கும் போயிடும். நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் தீமைக்கு மாறியவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நல்ல கடவுளுக்கு பயந்து உண்மையாய் நீதியாய் எல்லோரையும் அன்பு செய்து அரவணைத்து ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று தங்கள் வாழ்க்கையிலே சில கசப்பான அனுபவங்களை சந்தித்துவிட்டு, சில தீய மனிதர்களை சந்தித்துவிட்டு, அல்லது தப்பான கொள்கைகளை மனதுக்குள் வாங்கிவிட்டு நன்மையின் பக்கத்தில் இருந்து தீமையின் பக்கத்திற்கு மனமாறியவர்களும் இருக்கிறார்கள். அதை குறித்து நாம் இன்னொரு நாள் பேசுவோம், நிச்சயமாக பேசுவோம். இந்த 40 நாளில் நாமோ தீமையிலிருந்து, தீமை அல்லது சாவு அல்லது அழிவு அல்லது வெறுப்பு அல்லது வெறுமையில் இருந்து வாழ்வை நோக்கி, வாழ்வின் தன்மையை நோக்கி நகர்வதற்கு என்ன என்று சிந்திக்கிறோம். எனவே நம்பிக்கை என்பது இருவழி பாதை. மூட நம்பிக்கையும் இருக்கிறது, அவநம்பிக்கையும் இருக்கிறது. மூட நம்பிக்கை என்பது கண்மூடி கொண்டு நம்புதல். இப்போ நடந்தது இல்லைங்களா, இந்த இப்போ கூட சொல்கிறானே, இத்தனை லட்சம் கோடி ஏமாற்றிட்டாங்க, நீ 10,000 கொடுத்தா நான் உனக்கு மாதம் 5,000 தருவேன், நீ 2 லட்ச ரூபா கொடுத்தா நான் தருவேன்னு இப்போ ஃபுல்லாக அதுதானே ரொம்ப ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. யோசித்து பாருங்கள், இது குறித்து எத்தனை திரைப்படங்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்படி தான் ஏமாற்றணும் அப்படின்னு அவன் ஸ்கெட்ச் போட்டே சொல்கிறான். அவன் சொன்னதை கேட்டு இன்னொருத்தன் அதே மாதிரி செய்கிறான். அதே மாதிரி இன்னும் ஏமாறுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். அப்போ திரைப்படத்தை விடுங்கள், இதற்கு முன்னால் இதுபோல் எத்தனை நியூஸ் வந்திருக்கு, எத்தனை செய்தி. நான் சங்கர் நகர் பங்கில் இருக்கிற பொழுது அங்கே ஒரு சிக்கல் உண்டு. இதே போல தான் ஒரு கம்பெனி வருகிறது, கொஞ்சம் பணம் போட சொல்லி ஆட்களை சேர்க்கிறது. அந்த ஊரில் உள்ளவர்கள் அவர்களுக்கு அந்த கம்பெனிக்கு வேலை செய்கிறார்கள். இதோ அந்த கம்பெனி கடைசியில் இழுத்து மூடிவிட்டது. இப்போ இந்த காசு போட்டாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் யாரை தான் பிடிக்கிறாங்க, இந்த ஊரில் உள்ளவர்களை பிடிக்கிறார்கள். இது பிரச்சனையாகிறது. இவர்கள் கோர்ட்டில் கேஸ் போடுகிறார்கள். அது நடந்து கொண்டிருக்கிறது, 10 வருஷமாக நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்போ இந்த தங்களுடைய பத்திரங்களை, இடத்தை விற்றுத்தான் இவர்களுக்கு காசு கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். இவர்கள் வந்து என்னிடம் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், ஃபாதர், நம்மளை ஏதோ ஒரு திருடனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க ஃபாதர், கஷ்டமாக இருக்குது ஃபாதர். நாங்கள் திருடலை ஃபாதர், நாங்கள் காசு கொண்டு போகலை ஃபாதர், நாங்கள் இந்த கம்பெனியில் கட்டினோம், அவங்களுக்கு ரசீது போட்டிருக்கோம், எல்லாம் கொடுத்துருக்கோம், நாங்கள் வேலை செஞ்சோம் ஃபாதர், வேலை இல்லாமல் இருந்தபொழுது வேலை கொடுத்தான், வேலை செய்தோம் ஃபாதர், அவ்வளவுதான் ஃபாதர். இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை சொன்னார் இல்லைங்களா, அவருடைய அப்பா 75 வயசு ஒரு பெரியவர் சொல்கிறாரு,
இப்படி தான் கூமுட்டத்தனமாக பேசிக்கிட்டே இருக்கான். சொல்லுங்கள் ஃபாதர். ஃபாதர், ஒரு கம்பெனிக்காரன் சும்மா ஏசி ரூம்பை போட்டு சொகுசாக உட்கார்ந்துக்கிட்டு இவனுக்கு சம்பளம் கொடுத்து நீ இப்படி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு எங்கேருந்து வருமானம் வருதுன்னு இவன் யோசித்தானா ஃபாதர்? இவன் இப்படியே பேசுகிறான் ஃபாதர். நம்ம சொன்னால் இவனுக்கு செஞ்சது தப்புன்னு கூட புரியல ஃபாதர். இவன்லாம் என் பிள்ளைன்னு சொல்லதுக்கு வெக்கமாக இருக்குது ஃபாதர். அவங்க அப்பா சொல்கிறாரு, ஒரு மாடு மேய்க்கின்ற சாதாரணமாக 4 மாடுகளை மட்டும் ஓட்டிக்கொண்டு பாலில் வருமானம் பார்க்கிற ஒரு பெரியவர் சொல்லுகிறார், அதை பார்த்த உடனே அதுக்குள்ள ஒரு ஏமாத்து இருக்குன்னு இவனுக்கு தெரிய வேண்டாமா சாமி? உடனே தூர போக வேண்டாமா சாமி? நான் சொல்லி பார்த்தேன், இவன் கேட்கவே இல்லை. நான் வேலைக்கு போனால் உனக்கு என்னங்கிறான் ஃபாதர். அது வேலை இல்லைங்கிறது கூட இவனுக்கு புரியலை ஃபாதர். நம்ம சும்மாலாம் எடை போடக்கூடாது. சில ஆட்களை பார்ப்பதற்குத்தான் பாமரர்களை போல் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு இருக்கிற அறிவும் ஞானமும் விழிப்புணர்வும் அதிகம். உண்மையிலே எனக்கு அந்த பெரியவர் அப்படியே நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா இருக்கிற ஒரு சின்ன ஞானம், ஒரு சின்ன விவரம் உங்களுக்கு ஏன் இல்லை அப்படின்னா, இப்போ நாங்கள் என்ன ஃபாதர் கண்டோம் இப்படி நடக்கும்னு? உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது ஏன் உனக்கு தெரியல? அவர் உன்னை விட படிப்பிலே குறைந்தவர், அவருக்கு உன்னை போல பெரிய உலகமெல்லாம் சுற்றி செல்லுகிற அளவிற்கு விவரம் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு சிறு புரிதல், ஒரு ஞானம் உள்ளே தீப்பொறி எரிந்தது. அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். எனவே நீ மூட நம்பிக்கையோடு இருந்து விடாதே. அதற்காக நான் யாரையும் நம்புவதில்லை, என் பெற்றோரை கூட நம்புவதில்லை, என் உற்றார் உடன்பிறப்புகளை கூட நம்புவதில்லை என்று அவநம்பிக்கையிலும் வாழ்ந்து விடாதே. ரெண்டுமே தவறு. இந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருப்பது இது மூட நம்பிக்கையாயும் மாறாமல் அவநம்பிக்கையாயும் மாறாமல் நம்புதல். 1000 கேள்விகள் கேட்கலாம், தப்பு கிடையாது. நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அன்னை மரியாள் வானதூதரிடம் கேட்ட கேள்விக்கும் இதோ இந்த சக்கரியா இந்த வானதூதரிடம் கேட்ட கேள்விக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் அதுதான். எனவே அன்னை மரியாளுக்கு இதோ தண்டனை கொடுக்கப்படவில்லை, சக்கரியாவுக்கோ தண்டனை கொடுக்கப்பட்டது. நீ வாய் பேச மாட்டாய், ஏனெனில் சந்தேகத்தோடு கேட்கிறாய். உனக்கு தெரியும், வாழ்வு தெரியும், வரலாறு தெரியும், ஆண்டவர் செய்ததெல்லாம் தெரியும். ஆனால் அன்னை மரியாள் கேட்கிறார், எனக்கு இன்னும் கணவனே வரவில்லையே, இது தூய ஆவியால் நடக்கும். ரைட், நான் ஆண்டவரின் அடிமை. பிரியமானவர்களே, எனவே சம்பவங்கள் எல்லாம் ஒரே போல்தான் தெரியும். அதற்குள் இருக்கின்ற நம்பிக்கை என்கின்ற பிடிப்பு ஆழமானதா அல்லது வேறற்றதா என்பதை மட்டும் நாம் சிந்திப்போம். எனவே இயேசுவே சிலுவைகளை சுமப்பதற்கு முன்னால், தன்னுடைய பாடுகளை சந்திப்பதற்கு முன்னால் 40 நாள் தவமும் நோன்பும் இருந்தார் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம்? நிச்சயமாக இந்த 40 நாளை பயனுள்ளதாய் செய்வோம், ஆழமாய் தியானிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். Here
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அருளின் இறைவா, எம் கத்தோலிக்க திருவைக்காக மன்றாடுகிறோம். எம் திருவை பணியாளர்கள் அருளின் காலமாகிய இத்தவ காலத்தின் வழிபாடுகள், மறைவுரைகள், பக்தி மேய்ச்சிகள், திருப்பயணங்கள் போன்ற அனைத்தின் வழியாகவும் கடவுளின் இரக்கத்தையும் அருளின் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி பெற்றுத்தரும் இரக்கத்தின் தூரங்களாக செயல்பட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் மக்களுக்கு பணி செய்யும் மக்கள் பணியாளர்களாக திகழவும், சமூகத்தின் கடைநிலையில் உள்ளவர்களின் மீது இரக்கம் கொண்டவர்களாக, மக்களிடையே வேறுபாடு பார்க்காதவர்களாக இருக்கவும், குறிப்பாக எம்முடைய நாட்டில் நல்லரசு மலரவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் இறைவா, உலக மக்களுக்காக மன்றாடுகிறோம். இனி நீரினாலோ மழை வெள்ளத்தினாலோ உலகை அழிக்க மாட்டேன் என சொல்லி வானில் வானவில்லை வைத்ததற்கு ஏற்ப உலகில் இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டு மக்கள் துன்புறும் நிலை மாறவும், இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் கிடைக்கவும், இயற்கை வளங்கள் பேணப்படவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் இறைவா, எம் பங்கு சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். எம் பங்கு மக்களாகிய நாங்கள் அனைவரும் இத்தவ காலத்திற்கான தவ முயற்சிகளில் ஏற்படும் தடைகள் மற்றும் எங்களின் அன்றாட வாழ்வில் ஏற்படும் சோதனைகள் அனைத்தையும் தூய ஆவியாரின் துணை கொண்டு வென்றெடுக்கவும், புனித வாழ்வு வாழவும், குறிப்பாக இத்தவ காலத்தில் இறைவனின் அருளை நிறைவாக பெறவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் இறைவா, கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அருளின் காலமாகிய இத்தவக்காலத்தில் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் உமது இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உம்மை நாடி வரவும், நல்ல ஒப்புரவு அருளிடத்தில் வழியாக பாவமன்னிப்பு பெற்று புனிதத்தை காத்து கொள்ளவும், தொடர்ந்து உமது அருளால் புனித வாழ்வு வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகிறோம். புனிதமிக்க அருள் அடையாளமாக இதை மாற்றி தந்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உருகொடுத்து அதை புனிதப்படுத்தினார். தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்தார்.
தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்றுத்தந்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்ல செய்தருவார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற கிறிஸ்துவில் மரித்த விசுவாசம், சௌரியம்மாள், திபியூசியோஸ், சந்திரா, லாசர், தாயம்மாள், லூர்து, இருதயம், அமலபுஷ்பம், அந்தோணியாகப்பன், சார்லஸ், வில்லா, பவுலஸ் இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்தவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம்.
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதுத்திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 19ஆம் தேதி திங்கள் காலை 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:30க்கு சிலுவைப்பாதை, தொடர்ந்து பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 20ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30க்கும் மாலை 7 மணிக்கும் புனித அந்தோனியார் நவநாள், தொடர்ந்து திருப்பலி. 21ஆம் தேதி புதன் காலை 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:30க்கு பங்கு ஆலயத்தில் சிலுவைப்பாதை, தொடர்ந்து திருப்பலி. 22ஆம் தேதி வியாழன் காலை 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:30க்கு பங்கு ஆலயத்தில் சிலுவைப்பாதை, தொடர்ந்து திருப்பலி. 23ஆம் தேதி வெள்ளி காலை 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:30க்கு வீக்கிய புதரில் திருப்பலி சிலுவைப்பாதை, மாலை 6:45க்கு பங்கு ஆலயத்தில் சிலுவைப்பாதை, தொடர்ந்து திருப்பலி. 24ஆம் தேதி சனி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி, நண்பகல் 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. 25ஆம் தேதி ஞாயிறு தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு அன்று மலைக்கோவில் திருவிழா. எனவே மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் ஞாயிறு திருப்பலி. இவ்வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித அந்தோனியார் அன்பியும். புனித அந்தோனியார் அன்பியத்திற்கு நாம் கரபொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித மரியன்னை அன்பியும் சிறப்பு செய்வார்கள். அறிவிப்பு. 10, 11, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் மாணவருக்கு வருகிற ஞாயிறு திருப்பலியில் சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். பங்கு அளவிலான தவக்கால திருப்பயணம் இந்த ஆண்டு வருகின்ற 2/3/2024 சனிக்கிழமை நடைபெற இருக்கின்றது. அன்று அதிகாலை சுரண்டையிலிருந்து பங்குத்தந்தை அவர்கள் தலைமையில் கிளம்பி அருகில் உள்ள 14 ஊர்களில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு சிலுவைப்பாதை தளத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபித்து தியானித்து ஊர் திரும்ப இருக்கின்றோம். காமநாயக்கன்பட்டி புனித பரலோக அன்னை திருத்தலம், வண்டானம் புனித சவேரியார் ஆலயம், துறையூர் கோவில்பட்டி புனித வளனார் ஆலயம், துலுக்கப்பட்டி மலை மீது அமைந்துள்ள தரகுமலை மாதா கோவில், சிறுவில்லிபுத்தூர் குழந்தை இயேசு ஆலயம், ராஜபாளையம் சகாயமாதா ஆலயம், செண்பகத்தோப்பு நீர்வீழ்ச்சி, சிவகிரி குருசுமலை மாதா ஆலயம், சிவகாசி ஆரோக்கிய அன்னை ஆலயம், வாசுதேவநல்லூர் புனித சூசையப்பர் ஆலயம், புளியங்குடி உலக மீட்பர் ஆலயம், சேந்தமரம் புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயம் ஆகிய ஆலயங்களுக்கு சென்று சிலுவை பாதை தியானிக்க இருக்கின்றோம். இந்த தவக்கால திருப்பயணத்தை புனித அந்தோனியார் ஜபக்குழுவினர் ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்றார்கள். இந்த ஒரு நாள் திருப்பயணத்திற்கு பயண கட்டணமாக நபர் ஒருவருக்கு 3 வேளை உணவும் குடிநீரும் உட்பட ரூபாய் 650 கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இத்திருப்பயணத்தில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்கள் பெயர்களை நமது பங்குத்தந்தையிடமோ திரு அருள்ராஜ் அவர்களிடமோ பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என்றும் இறைப்பணியில் புனித அந்தோனியார் ஜபக்குழு சுரண்டை. இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த ஊர்க்கூட்டம் சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வேறொரு தேதிக்கு மாற்றி வைக்கப்படுகிறது. எனவே இன்று ஊர்க்கூட்டம் நடைபெறாது. ஊர்க்கூட்டம் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, புத்துயிர் தரும் விண்ணக உணவால் நம்பிக்கை ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கிறோம். உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை ஆர்வத்துடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் வாழ்விலும் இதே உண்மை தன்மைகளை தேடி பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.